ஒருவர் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலும் வித்தியாசம் காணப்படும். எப்படிப்பட்ட வித்தியாசம் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பெண்களையும் சிறுவர்களையும் அடிமைகளையும் சுயாதீனமுள்ள மனிதர்களாக பார்க்காத ஒரு காலத்தில் பவுல் இருந்தார். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களாகத்தான் அவர்களையும் ரோம சமுதாயம் பார்த்தது. ஆனால் அவர்களை நமக்கு சமமான உறவுகளாக பார்ப்பதையே தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் உறவை முக்கியப்படுத்துவார்கள். உறவை அலட்சியம் செய்து கொள்கைகளை முக்கியப்படுத்தின ஞாஸ்டிக்ஸ்கள் ஏற்படுத்தின குளறுபடிகளை சரிப்படுத்துவதே கொலோசேயரில் பவுலின் நோக்கமாக இருந்தது. மிக நெருக்கமான உறவுகள் குடும்பத்திற்குள் தான் காணப்படும். விழுமியங்கள், இலக்குகள், நோக்கங்களிடையே உடன்பாடு வேண்டும். எல்லாம் சுமூகமாக நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் இணக்கமாக தங்கள் பங்கை செய்ய வேண்டும். அதே போல வேலையிடத்திலும் இருக்க வேண்டும். இதே நீதிகள் மிகப்பெரிய குடும்பமான திருச்சபைக்கும் பொருந்தும். இது நடப்பதற்கு நாம் நம் சொந்த புத்தியை சார்ந்திராமல் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நடக்கிற ஆளுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கொலோசியர் 3:1 நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் சிந்தனை முழுவதும் நம்முடைய உறவுகளில் கிறிஸ்துவின் ஆளுகையை எப்படி நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகை செய்கிற கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனாலும் மற்றவர்கள் சுயாதீனத்தில் நாங்கள் தலையிடாத வரை எங்கள் சுயாதீனத்தின்படி நடப்பிக்க நீர் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றவருடைய சுயாதீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்திரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். வடக்கு அயர்லாந்தில் சுமார் 30 ஆண்டுகள் கடுமையான வன்முறை நடந்து வந்தது. அங்கே இருக்கிற கத்தோலிக்கருக்கும் புராட்டஸ்டன்ட்களுக்கும் இடையே விரோதம் இருந்தது. கத்தோலிக்கர்கள் அந்த பகுதியை அயர்லாந்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். புராட்டஸ்டாண்டுகள் யுனைடெட் கிங்டத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். யுனைடெட் கிங்டத்தை பொதுவாக நாம் இங்கிலாந்து என்று சொல்லுவோம். அதனால் அங்கே குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சூடு, தீவிரவாத அமைப்பின் தாக்குதல், தெருக்களில் படையினர், இப்படியாக பலவிதமான வன்முறைகளை மக்கள் சந்தித்து வந்தார்கள். 3500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. ஜான் ஹியூம் என்கிற வடக்கு அயர்லாந்தில் இருந்த கத்தோலிக்க தலைவரும் டேவிட் ட்ரிம்பிள் என்று சொல்லப்படுகிற புராட்டஸ்டாண்டுகளின் தலைவரும் யுனைடெட் கிங்டத்தின் பிரதமராகிய டோனி பிளேயரும் அயர்லாந்தின் பிரதமராகிய பெர்டி அஹெனும் இன்னும் பலரும் ஒன்று கூடி விவாதம் செய்தார்கள். இந்த வன்முறையை தடுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள். அதன் விளைவாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் உண்டாயிற்று. அந்த நாள் குட் ஃப்ரைடே என்பதனால அதை புனித வெள்ளி ஒப்பந்தம் என்று அழைத்தார்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்த வன்முறை குறைய ஆரம்பித்தது. முற்றிலுமாக இணக்கம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் இதுவரை இருந்த வேதனைகள் அங்கே இல்லாமல் போயின. ஒரு உலக மக்கள் உட்கார்ந்து பேசி வன்முறையை குறைக்க முடியும் என்றால், கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் அப்படி செய்வது எவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும். அதிலும் கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் குடும்பத்திலும் திருச்சபையிலும் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் கொலோசேயரில் கொள்கைகள் உள்ளே நுழைந்த போது அடிப்படையான ஆரம்ப பாடங்களை மாத்திரம் முக்கியப்படுத்துகிற சூழ்நிலை வெளிப்பட்ட போது பிரச்சனை உண்டாயிற்று. அதனால் ஒப்புரவாகுதலை பற்றி கொலோசேயரில் பவுல் எழுதுகிறார். உண்மையான ஞானம் என்பது கொள்கைகளில் அல்ல, நம் உறவுகளில் தான் இருக்கிறது என்பதை பவுல் அங்கே வலியுறுத்துகிறார். 1998ஆம் ஆண்டு நடந்த புனித வெள்ளி ஒப்பந்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை ஏற்பட முடியும் என்றால், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னராக இன்னொரு வெள்ளியில்
ஒரு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உறுதி செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாற வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். உலக உறவுகளிலே மிக நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக சொல்லுகிறார். ரோமர்கள் குடும்ப சட்டம் என்று சட்டம் எழுதியிருந்தார்கள். அந்த சட்டத்தில் பெண்களுக்கோ சிறுவர்களுக்கோ எந்த ஆலோசனையும் சொல்லப்பட்டிருக்காது. எல்லா ஆலோசனைகளும் குடும்ப தலைவருக்குத்தான் சொல்லப்படும். குடும்ப தலைவர் தான் அங்கே முக்கியமானவர். குடும்ப தலைவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நடத்தை கற்பிக்க வேண்டியது குடும்ப தலைவருடைய கடமை. ஆனால் பவுல் சொல்கிற குடும்ப சட்டம் வித்தியாசமானதாக இருக்கிறது. இன்றைக்கான பாடத்தலைப்பு கூட கணவர்களும் மனைவிகளும் என்று கணவர்களைத்தான் முதலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது மனைவிமாருக்குத்தான் முதலாவது ஆலோசனையை சொல்கிறார். அக்காலத்து சட்ட முறைகளிலிருந்து இது மிகவும் மாறுபட்டது. மனைவிகளுக்கு ரோமர்கள் எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டார்கள். மனைவிகளை பற்றி பேசவே மாட்டார்கள். அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது கணவன்மாருடைய வேலை என்று நினைத்தார்கள். பவுல் சொல்வதை பாருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக கேள்வி கேட்காமல் பெண்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு கணவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் பவுலுடைய நிலை அப்படி இல்லை. கீழ்ப்படியுங்கள் என்பதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை மற்ற இடங்களில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வார்த்தை. செய்கிறவர்களுக்கான உரிமையை அந்த கிரேக்க இலக்கணம் காட்டுகிறது. அதாவது அந்த கீழே இருக்கிற 3 வாக்கியங்களையும் பாருங்கள். ராணி வந்தாள், ராணி வரவழைக்கப்பட்டாள், ராணி தானாக வந்தாள். இந்த 3லும் செயல்படுகிற எழுவாய் ராணி தான். செயலும் ஒன்றுதான், வருதல் தான். ஆனால் அவள் எப்படி வந்தாள் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. ராணி வந்தாள் என்பதில் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வரவழைக்கப்பட்டாள் என்று சொல்லும்போது வேறொருவர் அவரை அங்கே கொண்டு வந்திருக்கிறார், அல்லது கட்டளையின்படி அவள் அங்கே வந்திருக்கிறாள். தானாக வந்தாள் என்றால் தானே தீர்மானம் செய்து அங்கே அவள் வந்திருக்கிறாள். இந்த 3வது வரியை போல்தான் கீழ்ப்படிதல் என்பதற்கான சொல் மூலமொழியிலே இங்கே காணப்படுகிறது. குடும்ப நிர்வாகத்தில் நீங்களாக 2ஆம் நிலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எதற்காக நிர்வாகத்தில் 2ஆம் நிலை அவர் எடுக்க வேண்டும்? எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒருவர் இறுதி முடிவை எடுத்தால்தான் அந்த நிர்வாகம் நன்றாக இருக்கும். ஆளுக்கு ஒரு தீர்மானம் செய்தார்கள் என்றால் நன்றாக இருக்காது. எனவே இறுதி முடிவு எடுக்கிற உரிமையை நீங்கள் உங்கள் கணவருக்கு கொடுத்துவிட்டு அவர் சொல்கிறபடி நீங்கள் நடவுங்கள் என்று சொல்கிறார். அதற்காக கணவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று அர்த்தமில்லை. அதை சீக்கிரமாக பார்க்க போகிறோம். இங்கே இந்த பெண்ணும் கூட கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்கும்படி என்றால் என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பார்சத்தில் கிறிஸ்து ஆளுகை செய்கிறார் அல்லவா? அவருடைய ஆளுகையின்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் கேட்டு தீர்மானம் அங்கே செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை கணவர் எடுப்பார் என்றால் அந்த வார்த்தைக்கு பதில் பேசாமல் பெண் கீழ்ப்படியலாம். தேவனுடைய சித்தம் என்ன என்று தேவன் சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். ஒருவேளை கணவர் சரியில்லை என்றால் என்ன செய்வது? கணவர் எடுக்கிற தீர்மானம் சரியான தீர்மானமாக இல்லை என்றால் என்ன செய்வது? அதனால்தான் கர்த்தர் ஏற்கும்படி என்று அங்கே சொல்லுகிறார். அகஸ்டின் என்று ஒரு இறையியல் வல்லுநர் இருந்தார். இவர் வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவருடைய அம்மாவுடைய பேர் மோனிகா. மோனிகா ஒரு கிறிஸ்தவர். இவருடைய கணவர் பாட்ரிசியஸ். இவர் ரோம அரசு அதிகாரி. கொஞ்சம் கடினமானவர். ஆரம்பத்தில் அவர் கிறிஸ்தவர் இல்லை. மிகுந்த கோபப்படுவார். வாழ்க்கை ஒழுக்கக்கேடானதாகவும் இருந்தது. வீட்டில் ஒரு மாமியார் இருந்தார். அதாவது பாட்ரிசியஸுடைய அம்மா. அவர் மிகுந்த
கிறிஸ்துவின் ஆளுகையை தேடுங்கள் என்று நாம் துவக்கத்தில் பார்த்தோம் அல்லவா? அதை மறந்து விடாதீர்கள். அநேக சமயங்களில் ஜெபம் என்பது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக தேவனுக்கு ஆலோசனை சொல்வதாக அமைகிறது. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? தேவனை விட நமக்கு அதிகம் தெரியும் என்று நினைக்கிறோமா? அப்படித்தான் பல சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் அமைந்து விடுகிறது. ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். மோனிகாவிடத்தில் மற்றவர்கள் வந்து பேசுவார்கள், என்னுடைய கணவர் என்னை மிகவும் வெறுக்கிறார், நான் செத்து விடலாம் இருக்கிறேன் என்று கூட ஒரு பெண் இவரிடத்தில் வந்து பேசியிருக்கிறார். அப்பொழுது மோனிகாவிடத்தில் கேட்பாராம், அவர் கோபப்படும் போது நீ என்ன செய்கிறாய்? நானும் திரும்ப திட்டுவேன். மோனிகா சொல்வாராம், என் கணவர் கோபப்படும் போது நான் அமைதியாக இருப்பேன், புயல் அடங்கிய பிறகுதான் பேசுவேன். வேதம் அப்படித்தானே சொல்கிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோபக்கார கணவர் மனம் மாறி கிறிஸ்தவரானார். பேதுரு சொல்வதை நினைவில் வையுங்கள், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இந்த பின்னணியில்தான் வெளி அலங்காரம் அல்ல, உள் அலங்காரம்தான் அவர்களை திருத்தும் என்று பெண்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கீழ்ப்படுத்தல் பலவீனம் அல்ல, அது ஆன்மீக வலிமையாகும். கணவருக்கு பவுல் சொல்கிற ஆலோசனை பாருங்கள், இது பவுலுடைய ஆலோசனை இல்லை, தேவனுடைய ஆலோசனை தான். நீங்கள் உங்கள் மனைவி மேல் அன்பு வைத்திருங்கள். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எபேசியரில் இன்னமும் தெளிவாக சொல்கிறார். கொலோசியருக்கு நிருபம் எழுதப்பட்ட அதே சமயத்தில் தான் எபேசியருக்கும் நிருபத்தை எழுதினார். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல நீங்கள் உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். கிறிஸ்து சபை மேல் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தார்? அவர்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு கணவன் தன் மனைவிக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் மனைவி அவருக்கு கீழ்ப்படியலாம் அல்லவா? அன்பு என்பதற்கு 5 விதமான வார்த்தைகளை கிரேக்கர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று சுய அன்பு, தன்னைத்தான் மாத்திரம்தான் நேசிப்பார்கள். காமம், ஆண் மேலேயோ பெண் மேலேயோ அடுத்த பாலினருக்கு வருகிற ஆசை. நட்பு, நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு. பாசம், குடும்பத்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு. சால்பு, இந்த சால்பு என்கிற வார்த்தை சான்றாண்மை என்கிற திருக்குறள் அதிகாரத்தில் அதிகமாக வருகிறது. இந்த சால்பு தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் உன்னை நேசிப்பேன், நீ என்னை நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிப்பேன். இதுதான் சால்பு அல்லது சான்றாண்மை. தேவன் அப்படிப்பட்ட அன்பை உடையவராக இருக்கிறார். அதற்கு கிரேக்க வேதாகமம் பயன்படுத்துகிற வார்த்தை அகாப்பே. அப்படிப்பட்ட அன்பை புருஷர்கள் தங்கள் மனைவி மேல் காட்ட வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்கிறார். தேவன் நம் மேல் அப்படிப்பட்ட அன்பு தான் வைத்திருக்கிறார். அப்படியானால் சிலர் அழிந்து போகிறார்களே ஏன் என்று நம்முடைய உள்ளத்தில் கேள்வி எழும்பலாம். அவர் எவரையும் வேண்டாம் என்று தள்ளப்போவதில்லை. நீர் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குவதால் தான் பலர் அழியப் போகிறார்கள். அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை தேவன் மதிக்கிறார். நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நடத்தப்பட விரும்புகிறோம் என்பதை மற்றவர்களை நாம் நடத்துகிற விதத்தில் காட்டுகிறோம். நாம் என்ன தீர்ப்பு மற்றவர்களுக்கு எழுதுகிறோமோ அதே தீர்ப்பை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். கணவன்மார் எப்படி மனைவி மேல் அன்பு காட்ட வேண்டுமாம்? கசந்து கொள்ளாதே என்று சொல்கிறார். உள்ளத்திலே ஒரு வெறுப்பு, அக்கறை காட்டாதிருத்தல், முகத்தை திருப்பிக் கொள்ளுதல், கோபமான பார்வை, கடுமையான பேச்சு, பலவிதமான குற்றச்சாட்டுகள், அடித்தல் போன்றவற்றை கணவன்மார் தங்கள் மனைவிமார் மேலே பிரயோகிக்கவே கூடாது. வலது பாரசத்தின் மேலானவர்களை நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த காலத்தில் கணவனுக்கு அதிக அதிகாரம் இருந்தது. அவர் கடுமையாக நடந்து கொண்டால் எவரும் அதை தவறு என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத அதிகாரமா? சர்வத்தையும் படைத்தவர் அவர். அவர் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு நாள் அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாஸின் கால்களையும் பிடித்து கழுவினார். நான் பணிவிடை செய்ய வந்தேன் என்று சொன்னார்.
இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது? நாம் யாராக இருந்தாலும், எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆப்ரஹாம் லிங்கனின் மனைவி மேரி டாட், அவர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அமெரிக்க உள்நாட்டு போர் சமயம் மாளிகையில் ஒரு அறையில் உட்கார்ந்து எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு விவாதித்து கொண்டு இருக்கிறார்கள். பல விருந்தினர் முன்னிலையில் மேரி டாட் சூடான காப்பியை லிங்கனின் முகத்தில் வீசிவிட்டார். லிங்கன் அமைதியாக தனது முகத்தை துடைத்து கொண்டு சொன்னாராம், இந்த தடவை கொஞ்சம் சூடாக இருக்கிறது. அப்படின்னால் பல தடவை இப்படி நடந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். பிறகு எதுவும் நடக்கவில்லை என்பது போல் அவர் உரையாடலை தொடர்ந்தாராம். சிலர் அவரிடத்தில் கேட்டபோது, அவருடைய பிள்ளைகள் இறந்து விட்டதனாலே அவள் வேதனையில் இருக்கிறாள். இப்படிப்பட்டது எதையாகிலும் செய்து அவருடைய வேதனை குறையும் என்றால் பரவாயில்லை, அவள் செய்து விட்டு போகட்டும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் மற்ற உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் யோசித்து பாருங்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும்? இங்கே பிள்ளைகளுக்கு முதலாவது ஆலோசனை சொல்கிறார், எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பெற்றோரின் அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் மனிதராக இருந்தபோது பிதா என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படி நடந்தார். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். அதற்கு இந்த பெற்றோரும் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறாரே, அங்கே இருந்து வருகிற அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இது பிடிக்கும் என்று சொல்கிறார். எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. எரேமியாவிடத்தில் ஆண்டவர் எருசலேமுக்கு அப்பொழுது வந்திருந்த ரேகாபியரை அழைக்கும்படி சொல்கிறார். அவர்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள், நிலையான வீடுகளில் தங்க மாட்டார்கள், கூடாரம் அமைத்து தான் தங்குவார்கள். அவருடைய தகப்பனாகிய யோனதாப் என்பவர் அப்படி சொன்னாராம். அதை அப்படியே அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். எரேமியா அவர்கள் சொன்னார், அவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்து குடிக்க சொல்ல என்று சொல்லுகிறார். எரேமியா கொடுத்த போது அவர்கள் குடிக்க மறுத்து விடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், அதனால் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்தாரை பார்த்து எரேமியா அதற்கு பிறகு பேசுகிறார், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவநாயக சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை தேவன் பார்க்கிறார், பார்த்து சந்தோஷப்படுகிறார். பெற்றோர் சரியில்லை என்றால் என்ன செய்வது? சவுல் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு யோனத்தான் என்று ஒரு மகன் இருந்தார். தாவீதை இந்த யோனத்தான் மிகவும் நேசித்தான். அடுத்த அரசன் தாவீது தான் என்று தேவன் சொல்லிவிடுகிறார். சவுலுக்கு இது பிடிக்கவில்லை. தாவீதோடு யோனத்தான் சிநேகமாக இருப்பதும் சவுலுக்கு பிடிக்கவில்லை. யோனத்தானை சவுல் திட்டுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காட்டிற்கு சென்று அங்கே ஒளிந்திருந்த தாவீதை யோனத்தான் சந்திக்கிறார். யோனத்தான் சொல்வதை பாருங்கள், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர் என்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரமாக யோனத்தான் தான் அடுத்த ராஜாவாக ஆக வேண்டும். அவர்கள் இங்கே தாவீது ஆகப் போகிறார். இந்த சூழ்நிலையில் யோனத்தான் சொல்கிறார், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் ஆளுகையில் வாழ்ந்தவன் இந்த யோனத்தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருந்தவன் இந்த யோனத்தான். அப்படி எதையும் தேவனிடத்தில் கேட்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். பிதாக்களுக்கும் ஆலோசனை சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் தினநற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள் என்று சொல்கிறார். இங்கே பெற்றோரே என்று பவுல் சொல்லவில்லை, பிதாக்களே என்று சொல்கிறார். ஏன்? பிதாக்கள் தான் பிள்ளைகளை கோபப்படுத்துவார்கள், தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். அதனால் அவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், கோபமூட்டாதிருங்கள். சில பெற்றோர் பிள்ளைகள் மேலே
எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்றைக்கு பிதாக்கள் என்று சொன்னது இன்றைக்கு அம்மாவுக்கும் சேர்த்து தான். ஏனென்றால் அந்த சமுதாயம் வேறு, இந்த சமுதாயம் வேறு. உங்கள் பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்காதிருங்கள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசாதிருங்கள். உங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறான், தங்கச்சி எப்படி இருக்கிறா, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், நீ என்ன எப்படி இருக்கிற, அதெல்லாம் செய்யாதீங்க. என்ன இவ்வளோதான் மதிப்பெண்ணா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம எவ்வளோ மதிப்பெண் வாங்கணும் நமக்கு தெரியும்ல. நம்ம எதுக்கு நம்ம பிள்ளை மேலே அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை உருவாக்க வேண்டும்? கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் தண்டனை கொடுக்காதீர்கள். இதெல்லாம் பிள்ளைகளை கோபமூட்டுகிறது. அதனால் பிள்ளைகள் திடனற்று போகிறார்கள். அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள், தைரியம் இழந்து போவார்கள், என்னால் முடியாது என்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள். இது சாதாரண சோகம் இல்லை, உள்ளத்தில் முற்றிலும் உடைந்த நிலை. அந்த நிலைக்கு பிள்ளைகள் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. அப்படியானால் அவர்களை கண்டிக்கவே கூடாதா என்றால் கண்டிக்க வேண்டும். சிறு குழந்தையின் கையில் கைபேசி இருந்தால் அது பிரச்சனை தான். ஆனால் அந்த கைபேசியின் மேல் ஆசையை கொண்டு வந்தது யார்? நான் தானே. சிறு வயதில் கொடுத்து விட்டு நாம் ஜாலியாக இருக்கலாம் என்று அவர்களை விட்டு விடுகிறோம் அல்லவா? பிறகு அதை பிடுங்கும்போது கோவப்படத்தான் செய்வார்கள். எனவே திட்டமிட்டு செயல்படுவதற்கு நாம் பழக வேண்டும். பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவதற்கு நேரம் இல்லாதவர்கள் ஏன் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்கள். அவர் டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் வந்த ஒரு கதை எனக்கு நினைவிற்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னராக அந்த பத்திரிகையில் இந்த கதையை வாசித்தேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் தீப்பிடித்து கொண்டது. அந்த தெருமுனையில் இருந்த ஒரு பலசாலியான கடைக்காரர் உடனடியாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வருகிறார். முதலாவது மாடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் குதிக்கும்படி சொல்லி அவர் ஒவ்வொருவராக பிடித்து கீழே விடுகிறார். கடைசியில் ஒரே ஒரு பையன் மாத்திரம் இங்கே இருக்கிறான். அவனை குதிக்க சொன்னால் அவன் குதிக்க மாட்டேன் என்கிறான். மகனே, நீ குதி, அப்பா அவனை பிடித்து கொள்வேன் என்று கதறுகிறார். அவன் குதிக்க தயாராக இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்னராக அப்பா தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியதில்லை. இப்போதும் கீழே போட்டு விடுவாரோ என்று பயப்படுகிறார். எவ்வளோ தூரம் இது உண்மை என்பதை யோசித்து பாருங்கள். ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு முறை கோபத்தில் ஒரு கல்லை எறிந்தாராம். அந்த கல் அவருடைய அம்மா மேரி பால் வாஷிங்டன் மேலே பட்டு விட்டது. உடனே ஜார்ஜ் பயந்து ஓடி இருக்கலாம், அதை மறைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. உடனே தாயிடம் சென்று இதை நான் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாராம். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட தவறுகளுக்காக பிள்ளையை தண்டிக்காத ஒரு தாய் அவர். எதற்கெடுத்தாலும் அடித்து கொண்டும் திட்டிக் கொண்டும் நாம் இருந்தோம் என்றால் பிள்ளைகள் தங்கள் தவற்றை நம்மிடத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அநேக சமயங்களில் அவர்கள் நமக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய நச்சரிப்பு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பை காட்டினால் அந்த அன்பிற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நான் தான் செய்தேன் என்று அவர் சொன்ன உடனே அம்மா சொன்னாராம், எனக்கு நேரிடக்கூடிய இது போன்ற 1000 விபத்துகளை விட உன் நேர்மை பெரியது. பரவாயில்லமான, இன்னும் 1000 தடவை நீ கலையலாம், நீ ஒத்துக்கிட்டல்ல, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நாம் இதை யோசிக்க வேண்டும். பிள்ளை சரியில்லை என்றால் என்ன செய்வது? இயேசுவான் சொன்ன ஒரு கதையை யோசித்து பாருங்கள். கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 2 பிள்ளைகள், இளையவன் சொத்துக்களெல்லாம் வாங்கி கொண்டு ஊதாரித்தனமாக செலவழித்து விட்டு திரும்ப வருகிறான். அப்பா அவனுடைய வருகைக்காக காத்திருந்தார். அவன் வந்தபோது ஓடோடி சென்று அவனை கட்டிப்பிடித்து உள்ளே கொண்டு வந்து புது துணி உடுத்த சொல்லி பெரிய விருந்தையை செய்கிறார். வயலுக்கு சென்ற மூத்த மகன் வருகிறார். அவர் பார்வையில் அவர் நல்லவர். உள்ளே வரமாட்டேன் என்கிறார். மோசமானவனை வீட்டிற்குள் சேர்த்து விட்டீர்களே, நான் உள்ளே வரமாட்டேன் என்று சொல்கிறார். தகப்பன் கெஞ்சுகிறார். இந்த 2 பிள்ளைகளில் நீங்கள் யார்? ஒரு காலத்தில் கிறிஸ்தவ சபையில் நான் சேர்ந்த காலத்தில் ஒரு நல்லவன் சபையில் இருந்தால் போதும், எதற்காக கெட்டவர்களை எல்லாம் சபையில் சேர்க்க வேண்டும் என்று நான் முட்டாள்தனமாக பேசியிருக்கிறேன். நான் கெட்டவன் என்பதை உணராத நிலை அது. மூத்த மகன் அப்படித்தான் இருக்கிறான். மிகவும் பரிதாபப்படக்கூடிய நிலை இளைய மகனுடைய நிலை இல்லை, மூத்த மகனுடைய நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த தகப்பன் 2 பேரையும் நேசிக்கத்தான் செய்தார். இந்த மகன்
கெட்டவன் என்று நீ ஒதுக்குகிறாயே மகனே, அவன் நமக்கு திரும்ப கிடைத்து விட்டான், நீ உள்ளே வா என்று அழைக்கிறார். அன்பில் ஊதாரி பெற்றோர் அப்படித்தான் இருக்க வேண்டும். குடும்பத்தில் மாத்திரமல்ல, வீட்டிற்கு வெளியேயும் வேலை செய்கிற இடத்திலும் நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய அன்றாட அலுவல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும்? வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இங்கேயும் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த எல்லா காரியமும் என்பது மேலானவைகளை நாடுதலின் அடிப்படையில் வரக்கூடியவை தான். ஒருவரை கொல்லுமாறு உங்கள் எஜமான் சொன்னால் நீங்கள் அதை செய்யக்கூடாது. எல்லா காரியமும் என்பதில் அதெல்லாம் அடங்காது. சில நாடுகளில் மற்றவர்களை கொடுமைப்படுத்தினவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றினோம், அவ்வளவுதான். இல்லை, மேலிடத்தில் இருந்து உன்னுடைய பிள்ளையை கொலை செய் என்று சொன்னால் கொலை செய்து விடுவாயா? தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் நடக்க வேண்டும். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும். கபடம் இல்லாத இருதயத்தோடு நாம் வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வேலை செய்கிறோமா என்று பாருங்கள். முதலாளி பார்த்தால் ஒரு வேலை, பார்க்காத போது இன்னொரு வேலை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, நம்முடைய கடமையை நாம் செய்து கொண்டே போக வேண்டும். லண்டனில் உள்ள தூய பவுலின் பேராலயம் கட்டப்பட்ட போது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். இங்கே வேலை செய்து கொண்டிருந்த கொத்தனார்களிடம் ஒரு கேள்வி கேட்டாராம். முதல் கொத்தனார் சொன்னார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு பதிலாக, நான் சாப்பாட்டிற்காக சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இரண்டாவது கொத்தனார் சொன்னாராம், நான் கல் உடைத்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவது கொத்தனார் சொன்னாராம், நான் தேவனுக்காக ஒரு பேராலயம் கட்டுகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? திருச்சபையில் நீங்கள் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நான் தேவனுக்காக செய்கிறேன் என்கிற பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்ததென்றால் உங்களுடைய செயல் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எஜமான் அல்லது மேலதிகாரி சரியில்லை என்றால் நாம் என்ன செய்வது? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் செய்கிற வேலையை கிறிஸ்துவுக்காக செய்கிறீர்கள், அதனால் அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனுஷருக்கு என்று எதையும் செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்தால் அதற்குரிய பலனை அவன் அனுபவிப்பான், எந்த பட்சபாதமும் இல்லை என்று வேலைக்காரரை பவுல் உற்சாகப்படுத்துகிறார். அடுத்த எஜமான்களிடத்திலும் பேசுகிறார். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் சேவையுமானதை செய்யுங்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்பதற்காக உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நீதியானதை செய்யுங்கள். அதாவது எது சரியோ அதை செய்யுங்கள். செவையானதை செய்யுங்கள். நன்மையானவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறோமா என்று யோசிப்பார்கள். அது நம்முடைய கடமை. வேலைக்காரர்கள் தங்கள் வேலையை கபடம் இல்லாமல் ஒழுங்காக செய்ய வேண்டும். எஜமான்களும் அவர்கள் மேலே அன்பு காட்டி செயல்பட வேண்டும். கேட்பரி சாக்லேட் சாப்பிட்டு இருப்பீர்கள். இதை உருவாக்கியவர் ஜார்ஜ் கேட்பரி என்கிற ஒரு ஆங்கிலேயர், குவேக்கர் சபையைச் சேர்ந்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவ எஜமான். தனக்கு வேலை செய்கிறவர்கள் வசதியாக வாழ்வதற்காக வீடுகளை கட்டினார், நல்ல பூங்காக்களை அமைத்தார். அவர்கள் வசதியாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தாராம். அதனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ எஜமானாக இருந்தால் உங்கள் வேலைக்காரர்களிடமிருந்து என்ன வேலை வாங்கலாம் என்று மட்டுமல்ல, அவர்களுக்கு நியாயமானது என்ன என்பதையும் நீங்கள் கேட்டு அவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எஜமான் நல்லவராயிற்றே. சொல்வோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இந்த எல்லா உறவுகளிலும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தல். தேவனோடு பேசும்போது கிறிஸ்துவின் ஆளுகை என்ன என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று பவுல் சொல்கிறார். தானியேல் என்கிற தீர்க்கதரிசி சதிகாரர்களின் சதியினாலே சிங்கக்கேவியில் போடப்பட்ட பிறகு அடுத்த நாள் காலையில்
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா என்று ராஜா வந்து கேட்கிறார். அப்படிப்பட்ட பெரிய பதவியில் இருந்த அவர் வேறு வேலை செய்யாமல் தேவனை தொழுகிற வேலை மாத்திரம்தான் செய்து கொண்டிருந்தாரா? இல்லை. ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக அவருடைய வேலையே அவருக்கு ஒரு கிறிஸ்தவ ஆராதனை தான். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் கேட்டு கேட்டு வேலை செய்கிற ஒருவராகவும் அவர் இருந்தார். சரிகாரர்கள் திட்டமிட்டு இவரை மாட்ட வேண்டும் என்பதற்காக உம்மிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்திவிட்ட பிறகு தானியலை கவனிக்கிறார்கள். இப்படி ஒரு சட்டம் போடப்பட்டது என்பது தானியலுக்கு தெரிந்த போதிலும் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒருவர் கேட்டார், இப்படி தான் சட்டம் வந்துவிட்டதே, ஜன்னலை எல்லாம் அடைத்துவிட்டு ரகசியமாக அவர் ஜெபித்திருக்கலாம் அல்லவா? எதற்காக எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார்? கிறிஸ்துவின் ஆளுகை. ஜெபம் பண்ணு என்று தேவன் சொல்லியிருப்பார், அவர் ஜெபித்தார். ஏனென்றால் இதன் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதை செய்தாலும் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிறார். கட்டப்பட்டிருத்தல் அவர் சிறையிருப்பில் இருப்பதை சொல்கிறார். எதற்காக? கிறிஸ்துவனுடைய ரகசியம். கிறிஸ்துவனுடைய ரகசியம் என்ன என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பிரஜாதிகளுக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார் என்பது தான் கிறிஸ்துவனுடைய ரகசியம். துரோபிமு என்கிற ஒரு பிரஜாதியானை பவுல் தேவாலயத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறார் என்று தவறான ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவரை கைது செய்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் பிரஜாதியாரை நேசித்ததை எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களே விரும்பவில்லை, யூதர்களை இப்படி விட்டிருப்பார்கள். அதுதான் இங்கே சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக நான் பேச வேண்டும். அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்க வேண்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் மற்றவர்களுக்காக ஏறெடுக்க வேண்டும். யோபுவின் சிநேகிதர்கள் யோபுவை துன்பப்படுத்துகிறார்கள், பேச்சிலேயே கொல்லுகிறார்கள். கடைசியில் தேவன் அந்த 3 பேரையும் பார்த்து, நீங்கள் என்னை குறித்து சரியாக பேசவில்லை, யோபுவிடத்தில் போய் கேளுங்கள், யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் என்று சொல்கிறார். யோபு இவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் தேவன் இவர்களை மன்னிக்க மாட்டாரா? இல்லை. யோபு யார் என்பது இங்கே வெளிப்படுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எந்த சிநேகிதர்கள்? இத்தனை நாட்களும் வார்த்தைகளினாலே குத்தி குத்தி கொலை செய்து கொண்டிருந்த சிநேகிதர்கள், அவர்களுக்காக இவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போது என்ன நடந்தது? கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதுதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாம் மாறுகிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார் என்றெல்லாம் தவறாக நினைத்து விடாதீர்கள். நீங்கள் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு அவர் செய்வார். நீங்கள் கேட்பது உங்களுக்கு நல்லது. ஜெபத்தோடு நிறுத்தாமல் வேறு என்னவும் செய்ய வேண்டுமா? ஞானத்தோடு நடக்க வேண்டுமா? ஞானம் என்பது கொள்கையிலா வாழ்க்கையிலா? மறுபடியும் அதுதான். அவங்களுக்கு ஞானம் என்று ஒரு கொள்கை வைத்திருந்தார்களே, அந்த கொள்கையில் ஞானமா வாழ்க்கையில் ஞானம்? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, ஆமாம், உலகத்தில் இருக்க மற்ற மக்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவ காட்டணும். அதனால் அவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், சிந்தித்து வாழுங்கள். ஞாஸ்டிக்ஸ் சொல்லுகிற அந்த கொள்கையின்படி அல்ல, வாழ்க்கை ஞானமாக இருக்க வேண்டும், நடத்தை ஞானமாக இருக்க வேண்டும். மனதில் அல்ல, செயலில் ஞானம் வெளிப்பட வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறார். ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். வாய்ப்பு போனால் மீண்டும் கிடைக்காது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. தேசாதிபதியாக ஃபேலிக்ஸ் என்பவரிடம் பவுல் பேசுகிறார். ரட்சிப்பை குறித்த செய்தியை ஃபேலிக்ஸ் இடத்தில் சொல்கிறார். ஃபேலிக்ஸுடைய மனைவி பெயர் துருசில்லாள். அவள் ஒரு யூத பெண். இவர் பேசுவதை இருவரும் கேட்கிறார்கள். வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து பவுல் பேசிய போது ஃபேலிக்ஸுடைய உள்ளத்தில் பயம் வருகிறது. தான் திருந்த வேண்டும் என்று யோசித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் சொல்கிறார், இப்பொழுது நீ போகலாம்,
எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். பிறகு அந்த சமயம் கிடைக்கவே இல்லை. ஆம், காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல செய்தி நமக்கு சொல்லப்பட்டால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது சொல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி பேச வேண்டுமாம்? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். எல்லாருக்கும் ஒரே பதில் இல்லை. மனிதர்கள் வேறு, சூழ்நிலைகள் வேறு. இப்போ என்ன உத்தரவு சொல்லணும்னு எப்படி தெரியும்? மேலானவைகளை நாடுங்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா? நம்முடைய வார்த்தைகள் ஒன்று நம்மை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரலாம் அல்லது கிறிஸ்துவை விட்டு துரத்தலாம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வசனம் என்றால் உடனே வேத வசனம் என்று நினைத்து விடாதீர்கள். வார்த்தைகள், உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும், அதாவது கனிவாக, இனிமையாக, மென்மையாக, இதெல்லாம் இருக்கணும். கடுமை இருக்கக்கூடாது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்வதற்கு அவருடைய பிள்ளைகளை தேவன் காலையிலே எழுப்பி கற்றுக் கொடுப்பாராம். அப்படித்தான் இயேசுவுக்கு அவர் கற்றுக் கொடுத்தாராம். ஏசாயா சொல்லுகிறார். அவரிடத்தில் கேட்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் அவரிடத்தில் கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும். உப்பு ருசி தருகிறது. அதுபோல் நம்முடைய வார்த்தைகள் ருசியானவையாக இருக்க வேண்டும், கருத்துள்ளவையாக இருக்க வேண்டும், பயனுள்ளவையாக இருக்க வேண்டும், வளர்க்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆழ்கையை நாடினவர்களாக இருந்தால் நம்முடைய பேச்சு வித்தியாசமானதாக இருக்கும். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது. சரியான வார்த்தைகளை சரியான சமயத்தில் நாம் பேச வேண்டும். தென்னாப்பிரிக்கா இரண்டாக பிளந்திருந்தது. கருப்பு சகோதரரும் வெள்ளை சகோதரரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை, ஒருவரை ஒருவர் நம்பவில்லை. யார் யாரை பழிவாங்குவது என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு மனிதன் எழும்புகிறார். 26 ஆண்டுகள் நிறைவேறியறினால சிறைச்சாலையில் வாதிக்கப்பட்டவர் விடுதலை செய்யப்படுகிறார். தேடுதல் நடக்கிறது, வென்று விடுகிறார். இப்பொழுது கருப்பு சகோதரன் ஒருவர் அந்நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இப்போது என்ன செய்யலாம்? கருப்பு சகோதரரை வெள்ளை சகோதரர் கஷ்டப்படுத்தியது போல இவரும் கஷ்டப்படுத்தலாம். அவருக்குத்தான் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட அரசியலை விரும்பவில்லை, உறவை தேர்ந்தெடுத்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒவ்வொன்றும் அவர் செய்த காரியங்கள் எனக்கு உறவுதான் முக்கியம், எனக்கு உறவுதான் முக்கியம் என்று கூச்சலிடுவதாக அமைந்தது. தென்னாப்பிரிக்காவில் ஸ்பிரிங் பாக்ஸ் என்ற ஒரு ரக்பி விளையாட்டு அணி இருந்தது. அது வெள்ளை சகோதரின் பெருமை சின்னம், கருப்பு சகோதரருக்கு அது அடக்குமுறையின் சின்னம். அதனால் இந்த அணியை நீங்கள் கலைத்து விடுங்கள், அழித்து விடுங்கள் என்பதாகத்தான் பிரதமருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் நெல்சன் மண்டேலா வித்தியாசமாக இருந்தார். அவர்கள் நேசிப்பதை நாம் அழித்தால் அவர்கள் நம்மை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்ன அவர் அந்த ரக்பி அணியின் தலைவர் ஃப்ராங்காய் பியனரை சந்தித்தார். உங்கள் அணிக்கு எங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும், நீங்கள் நன்றாக விளையாடுங்கள் என்று அவர்களை ஊக்குவித்தார். எல்லோரும் இந்த அணியை ஆதரிக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தார். 1995ஆம் ஆண்டு உலகக்கோப்பையின் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியில் இந்த ஸ்பிரிங் பாக்ஸ் அணி விளையாடுகிறது. திடீரென்று பிரதமர் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகிறார். அவர் போட்டிருந்த உடை வித்தியாசமானது. ஸ்பிரிங் பாக்ஸ் அணி போடுகிற ஜெர்சி சட்டையை போட்டுக்கொண்டு வந்தார். ஏன் 6 என்கிற எண் தான் அந்த அணியின் தலைவருடைய எண். அந்த எண்ணை போட்ட ஒரு ஜெர்சியை அணிந்து கொண்டு உள்ளே வந்தார். அவர் விளையாட்டு அரங்கத்தில் நுழைந்த மாத்திரத்தில் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பேர், எல்லோரும் வெள்ளையர்கள் தான் கிட்டத்தட்ட, நெல்சன் 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 என்று கூச்சலிட்டார்கள். மக்கள் மனதில் இருந்த பகை மறைந்தது, உறவு பிறந்தது. அது மட்டுமல்ல, அந்த இறுதிப் போட்டியில் உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்கா வென்றது. வெள்ளையர்களுக்கு சந்தோஷம். கருப்பின மக்கள் நம்மை வெறுக்கவில்லை, நம்மை நேசிக்கிறார்கள். பகை எளிது,
ஆனால் உறவு கடினம். பழிவாங்குவது இயல்பு, மன்னிப்பது தேவத்தன்மை. தீமையினால் நாம் வெல்லப்படக்கூடாது, நன்மையினால் தீமையை நாம் வெல்ல வேண்டும். உறவை உருவாக்க வேண்டும் என்றால் தாழ்மை வேண்டும். மண்டேலா தன்னை தாழ்த்தி கொண்டார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு மனிதன் உறவை மாற்றினதினாலே ஒரு நாடு மாறியது. ஒரு ஜெர்சி, ஒரு செயல், ஒரு மனம், அந்த நாடே மாறியது. அந்த மனிதன் பகையை தேர்ந்தெடுத்திருந்தால் நாடு அழிந்திருக்கும். ஆனால் அவரோ உறவை தேர்ந்தெடுத்தார். நாம் எப்படி செயல்படுகிறோம்? நான் சாப்பிடுவது போல சாப்பிடாதவர்களை எனக்கு பிடிக்காது. நான் பேசுவது போல பேசாதவர்களை எனக்கு பிடிக்காது. நான் உடுத்துவது போல உடுத்தாதவர்களை எனக்கு பிடிக்காது. நான் பாடுவது போல பாடாதவர்களை எனக்கு பிடிக்காது. எது முக்கியம்? எதை எப்படி செய்கிறோம் என்பதா, அதை அன்பினால் செய்கிறோம் என்பதா? ஆரம்ப பாடத்திலேயே நாம் உட்கார்ந்திருக்க வேண்டாம். அதை தாண்டி கிறிஸ்துவின் ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் யாருடன் உங்கள் உறவு உடைந்திருக்கிறது? உங்கள் சபையில் யாருடன் உங்களுக்கு பிரிவு இருக்கிறது? உங்கள் இதயத்தில் யார் மீது கசப்பு இருக்கிறது? தேவன் உங்களை அழைக்கிறார். பகையை விட்டுவிடுங்கள், உறவை கட்டிக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, கிறிஸ்துவின் ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்களாக எங்கள் உறவுகளிலும் எங்கள் ஜெபங்களிலும் எங்கள் செயல்களிலும் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.